அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே முருகனுடைய பூஜை செய்யும்போது இந்த 6 பொருளையும் சேர்த்து வைத்து பாருங்க. உங்களுடைய இல்லத்தில் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் தீரும். தொழில் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தாலே நமக்கு எல்லா சகலமும் நமக்கு கிடைக்கும். கடன் இருப்பவர்களுக்கு கடன் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மொத்தத்தில் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ தைப்பூச பூஜை பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையிலே செய்து முடித்திருப்பாங்க. நிறைய பேர் மாலை செய்வாங்க. இப்போ காலை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. காலை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே தான் பூஜை செய்கிறாங்க. ஸோ மாலை 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது எந்தெந்த பொருள் வைத்து வழிபாடு செய்வதனால முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு முருகனுக்கு 6 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ நீங்கள் முதல்ல தீபமாக ஏற்றிக்கோங்க. நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றணும் ஆசைப்பட்டீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஒரு தாம்பழத்தட்டில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ, செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ, சம்மங்கிப்பூ இந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு ஒரு பச்சை நிற கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை நிற கிளாத்தில் என்னென்ன நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னா 6 ரூபாய் நாணயம் 1 வைங்க. 2வது பார்த்தீங்கன்னா சந்தன வில்லை அல்லது சந்தனம் கொஞ்சம் நீங்கள் வைக்கணும். 3வது மஞ்சள் நீங்கள் வைக்கணும். மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் நீங்கள் எது வேணாலும் வைங்க. ஆனால் அந்த பொருள் கட்டாயமாக வைக்கணும். சந்தன வில்லை இருந்தால் சந்தனம் வைங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சந்தனம் எடுத்து அதில் வச்சுருங்க. அதே போல் தான் மஞ்சள், விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் முக்கியமானது பச்சை கற்பூரம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். பண வசத்திற்கு மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஜாதிக்காய். முருகனுக்கு ஜாதிக்காய் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நினச்சது நினைத்தபடியே நமக்கு நடக்கும். 6வது பார்த்தீங்கன்னா வசம்பு வைத்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வசம்பு இல்லாதவங்க 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வசம்பு தான் ஒரு துண்டு இருந்தாலே போதும். ஒரு துண்டு இல்லை அப்படின்னா 6 ஏலக்காய் அல்லது 3 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் மூட்டை போல் கட்டி முருகன் பாதத்தில் வச்சு அவரை வணங்கிட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சகல செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். இது அதற்கப்புறம் இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மாதம் கழித்தோ அல்லது 2 மாதம் கழித்தோ நீங்கள் எடுத்து அந்த நாணயத்தை முருகன் கோவில் உண்டியில் போட்டுருங்க. மற்றதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் தங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பரிகாரமாகவும் செய்யலாம், வழிபாடாகவும் செய்யலாம். பணவசியம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இப்போ நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு பால் வச்சுருங்க. முருகனுக்கு தைப்பூசத்திற்கு பால் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பால் 1 டம்ளர் வச்சுருங்க. இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சிலையோ வேலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க. இப்போ அபிஷேகம் செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா பால் வச்சுருங்க. நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அதாவது 1 டம்ளர் பால் காய்ச்சி அதில் ஒரு துண்டு ஏலக்காவும் கொஞ்சம் சர்க்கரை அல்லது தேன் ஏதாவது கலந்து நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா செவ்வாழை வாழைப்பழம் வைப்பது நல்லது. மஞ்சள் வாழைப்பழமும் வைக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணத்தில் மாதுளம்பழ முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டுருங்க. அதாவது உரித்து வச்சுருங்க. வைத்துட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவு தேன் விட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். பாலில் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஒன்று பால் வைக்கணும், அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் பண்ணலாம். 2மே நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். அதற்கப்புறம் நீங்கள் சாப்பாடெல்லாம் உங்களுடைய விருப்பம். அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். சாம்பார் சாதம் பண்ணணும்னா சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 வகை சாதம் பண்ணிக்கிடலாம். வெண்பொங்கல் வைத்தால் கூட போதுங்க. வெண்பொங்கல் திணை அரிசியிலே வெண்பொங்கல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்திங்களா பச்சை அரிசியில் வெண்பொங்கல் அந்த மாதிரியும் வைக்கலாம். வைத்து ஒரு சாம்பார் வைத்து வைத்தாலே போதும். உங்களுக்கு இந்த பூஜை ரொம்ப எளிமையாக சிறப்பாக முடியும். இந்த தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமானை அன்போடு வழிபாடு செய்யும்போது அவருடைய பார்வை நம் மீது விலகும். அப்படி அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கும்போது நமக்கு எல்லாவித பிரச்சனையும் தீரும்.
நமக்கு என்ன எத்தனை தான் சாமி கும்பிட்டாலும் தீர மாட்டேங்குதே அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஒரு சில சூழ்நிலை வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து கொண்டு போகும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃபீல் வந்து வரும். வராமலாம் இருக்காது, கட்டாயமாக வரும். இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருங்க. முருகர் நமக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. கட்டாயமாக எல்லாமே நடக்கும். அதற்கான காலமும் சூழ்நிலையும் உங்களுக்கு சரியாக அமையும் போது சிறப்பாக நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு காலமும் நேரமும் சூழ்நிலையும் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காமல் நமக்கு வந்து நிதானமாக போய்கிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவு போய்கிட்டே இருக்கும். நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து தாங்கி பிடிப்பார். அது 100க்கு 100 உண்மை. தாங்கி பிடிச்சிருவார். எவ்வளோ தான் நமக்கு சோதனை காலம் வந்தாலும் அவர் தாங்கி பிடிச்சிருவார். நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்கமே, நம்ம தான் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இறைவன் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா அவர் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய முருகர் பக்தருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லா வேண்டுதலும் நிறைவேறுமானா அது வந்து ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும், ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். இப்போ வேண்டுதல் நிறைவேறலை, சோதனைகள் அதிகமாக வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாக இருங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைத்துருங்க. உங்களுக்கு யார் மூலமாவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு வந்து முருகர் வந்து உதவி செஞ்சு கொண்டே தான் இருப்பார். உங்களுக்கான பிரச்சனையை வந்து சரி செய்து கொண்டே தான் இருப்பார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய பக்தி மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கடவுள் வந்து காட்டி கொடுப்பார். என்னென்ன பிரச்சனைகள் வருது, நீங்கள் எப்படி சரி பண்ணணும், எப்படி உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்க, எல்லாத்தையும் அவர் காட்டி கொடுத்துட்டே தான் இருப்பார். நீங்களே உணர ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கூட தெரியல நமக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குதே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கேள்விகளும் உங்களுக்கே தெரியும், விடைகளும் உங்களுக்கே தெரியும். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்திடுவார் முருகர். முருகருடைய பக்தர்கள் வந்து எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் தான். முருகர் வந்து எல்லாருமே பார்த்து கொண்டு தான் இருப்பார். எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கும், கட்டாயமாக நடக்கும். ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான காலமும் நேரம் வரையில் முருகர் வந்து உங்களுக்கு சரியாக நிறைவேற்றி வைப்பார். ஒருவேளை உங்களுக்கு இப்போ இந்த வேண்டுதல் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சிக்கல் அதில் வரும் அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்துவார். நீங்கள் வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் உங்களுக்கு வந்து சுபமாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், அதில் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா தான் முருகர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார், சீக்கிரம் நடக்க வைப்பார். இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆகும். இதுவும் உண்மை தான். நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளால் நமக்கு வந்து துன்பம் வரும் அப்படின்னா அந்த பொருளை வந்து முருகர் வாங்கவே விட மாட்டார். அதை வந்து தாமதப்படுத்திட்டே தான் இருப்பார். நமக்காக அந்த நேரம் எப்போது சரியாக வருதோ அப்போது தான் அவர் வந்து நம்ம கையில் அதை ஒப்படைப்பார். அதுவரை அந்த பொருளை ஒன்றும் வாங்க முடியாது, இல்லைன்னா ஏதாவது இழுத்தடிச்சிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் யாராவது நேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதாவது உறவு உங்ககிட்ட சேரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அதற்கான நேரம் வரும் வரை முருகன் அதை இழுத்தடிச்சிட்டு தான் இருப்பார். அதனால் நீங்கள் வந்து முருகர்கிட்ட இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேண்டுதலால் நல்லது வந்து நடக்குது, உங்களுக்கு அது நல்லது அப்படின்னா தான் அவர் கொடுப்பார். இது வந்து ஒரு அனுபவம் தான் எல்லாருக்குமே இருக்கும். முருகர் வந்து எல்லாத்தையுமே நமக்கு கட்டாயமாக கொடுப்பார். நமக்கு என்னென்ன தேவையோ அவரே பார்த்து கொடுப்பார். நம்ம நினச்சி கவலைப்படவே தேவையில்லை. எல்லாத்தையும் அவர் சரி செய்து கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கொடுப்பார், நல்ல திருமணம் நடத்தி வைப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார், கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பார், நகை கையில் கொடுப்பார், எல்லா சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார். நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரணும். வாழ்க்கைன்னு எப்படி இருக்குது, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டே வரணும். கற்றுக்கிட்டே வந்தால் தான் முருகர் எல்லாமே கொடுப்பார். முருகனை நம்பணும் அப்படின்னா ஆனால் கட்டாயமாக கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையும் அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார். அது மட்டும் எனக்கு 100% நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட யார் மூலமாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணிடுவாங்க. யார் மூலமாவது சால்வ் பண்ணி விட்டுருவார். எல்லாமே அவர் வந்து கொடுப்பாரு. நமக்கு வந்து எந்த ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை மோசமாக வருது அப்படின்னா யார் மூலமாவது ஒரு மூலமாக அதை சரி செய்து கொடுத்துருவார். இந்த மாதிரி நிறைய பக்தர்களுக்கும் முருகர் செய்து கொடுத்துருக்கிறாரு. இதற்கான கதைகளே நான் நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.